என்னமா கல்யாணம் நடக்காதுன்னு நம்ம நினைச்சிருந்தா வீட்டு வெடியெல்லாம் போட்டு 50 லட்சம் ரூபாய் காரு சீர் சனத்தையெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆமாண்டி, அதாண்டி எனக்கு ஒண்ணும் புரியல. அம்மா, நேத்து அவ கல்யாணத்தை நிறுத்துற பருக்கையும் முயன கத்திட்டு போனாலே அது என்னமாச்சு? ஏண்டி, ஒரு படத்துல கூட ஹீரோ 1/4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எல்லாத்தையும் மறந்துடுவாரு. வாங்கதான் செய்வோம். இங்க பாருமா, அந்த போஸ் பையன் ஏதோ தாமரை கையை பிடிச்சி எடுத்துட்டான். அது ஏதோ சாதாரண விஷயம்லாம் நினைச்சுக்காத. அந்த போஸ் பையன் யமகாதக பையன். அப்படி ஒருத்தனை கல்யாணம் பண்ணி உன்னோட வாழ்க்கையை வீணடிச்சுக்காதமா. இங்க பாரு, முதல்ல உன் அப்பா கிட்ட போய் எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்பா, நேத்து நான் இருக்கிறப்பவே என் கண்ணு முன்னாடியே இந்த வீட்டு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான், அதனால எனக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுமா. அம்மாடி அம்மாடி, என் புள்ள பாட்டுக்கு சும்மா இருந்தவன ரூம்ல தனியா தானே இருக்க, மேல வா, நம்ம 2 பேரும் அப்படி இப்படி இருக்கலான்னு என் புள்ள மனசை மாத்துனது இதோ இதோ இவன். ஐயோ ஐயோ, ஏன் புள்ள மேல பழி போடுறியா? நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன். இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு மாப்பிள்ள 2 பேரும் சீரும் சிறப்புமா காலம் முழுக்க சந்தோஷமா வாழணும். எங்கம்மா, எங்க போயிட்டீங்க? சாமி முன்னாடி தாலி வச்சு கும்புற சமயத்துல நீங்க இங்க இருக்க வேண்டாமா? அந்த கற்பூரத்தை ஆசீர்வாதம் வாங்கிட்டு